शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. அதாவது எப்படி இருந்ததுன்னா, அஜ்ஞானம்னு அத்வைதி எதை சொல்றானா, சாந்தி ஞானம் வரத்துக்கு எது காரணமாக இருக்கோ அப்பேற்பட்ட ஒரு வஸ்துவை சொல்றாங்க. ஞானத்தோடு அபாவம் இல்லை, அத்தியாசம் வரத்துக்கும் ஏதுவாக இருக்கிறது அஜ்ஞானம். ஆனா இது அத்வைதி ஒருத்தம் சொல்லுவாங்க, தவிர வேற யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. இது அத்வைதிக்கு அந்த காலத்திலேயே விரோதியாக இருந்தவர் வேதாந்தவாதி பாஸ்கரதான். அவர் தான் இந்த பூர்வங்கள் எல்லாம் பண்றவர். அஜ்ஞானங்கிற சப்தம் இருக்கு, இந்த சப்தத்துக்கு அர்த்தமும் ஆளுக்காக ஒரு விதா சொல்லலாம். ஆனா அத்வைதி சொல்லக்கூடிய அவித்தையை நான் ஒத்துக்க மாட்டேன். அதுதான் என்ன பண்றான், அஜ்ஞானம்னா என்ன, சாந்தி ஜானம் தான் அஜ்ஞானம். தவறான ஞானத்தை அஜ்ஞானம் சொல்றது, அல்லது அதனால வரக்கூடிய வாசனை சம்ஸ்காரம் இருக்கு, அதையாவது அஜ்ஞானம்னு சொல்லலாம். அல்லது ஞானமே இல்லை, அதுதான் அஜ்ஞானம்னு சொல்றது. ஞானம் இல்லைங்கிறது அஜ்ஞானம்னு சொல்றது. இவர் பின்னாடி என்ன சொல்றார், இந்த சாந்தி ஞானம், சாந்தி ஞான சம்ஸ்காரம், ஞான அபாவம், இதை தவிர்த்து ஒரு அஜ்ஞானம் வேண்டியிருக்கு. எதுக்காக அந்த அஜ்ஞானம், சுசுப்தாதவும் பிரம்மதத்துவ அனவபாவத்தை அனன்யதா சித்தத்வா. அந்த ஒரு அஜ்ஞானத்தை ஒத்துக்கலைன்னு சொன்னா சுசுப்தி காலத்துல எல்லாருக்கும் பிரம்ம ஞானம் வந்துடும். சுசுப்தி காலத்துல வருகிறோம், ஒன்னும் செய்யலைன்னு சொல்லி எழுதுகிறான். அதனால அப்ப பிரம்ம ஞானம் இல்லைன்னு சொல்லணும். அப்ப பிரம்ம ஞானம் வராமல் அந்த தடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா பிரகாசமான அந்த பிரம்மம் அங்க பிரகாசமா பிரகாசிக்காங்க. அப்புறம் மோட்சத்துக்கும் சுசுப்திக்கும் வித்தியாசம் இல்லாத வரும். அதனால சுசுப்தி காலத்துல ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லணும். அந்த அஜ்ஞானம் நீ சொல்லக்கூடிய சாந்தி ஞானமோ அதனுடைய சம்ஸ்காரமோ ஞான அபாவமோ இல்லை, இதை தவிர்த்து வேற ஒன்னாதான் தெரியாக வேண்டும். அதனால நான் சொல்லக்கூடிய அஜ்ஞானத்தை பிரமாண சித்தமாக நான் சாதிக்கிறதுனால எல்லாரும் ஒதுக்க வேண்டியது. இப்ப எப்படி சொல்லணும்னா, இதுக்கு வேற ஏதாவது ஒரு பதில் இருந்தா அர்த்தாபக்தி பிரமாணத்தால இங்க சாதிக்கலாம். அர்த்தாபக்தி பிரமாணம்னு சொன்னா முதல்ல வேற எந்த அனுபவத்தி ஞானம் அங்க வரும். இந்த மாதிரி சுருத்தியில அஜ்ஞானத்தை ஒத்துக்காவிட்டால் பெரிய ஒரு ஆபத்து வரும். அப்ப உனக்கு அனிஷ்டாபத்தி வரும், அதாவது பிரம்மஞானமே வந்ததாக ஆயிடும் அப்படின்னு ஒரு ஆபத்து சொல்றாங்க. இத எப்படி தவிர்க்கலாம், பிரம்மஞானம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு ஒரு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். வேற ஒரு வழியும் இல்லைன்னு சித்தமாச்சுன்னா அப்ப கடைசி பட்சமா ஒரே ஒரு வழி, அது என்னன்னா அஜ்ஞானத்தை ஒத்துக்கிறது. அஜ்ஞானத்தை ஒரு பதார்த்தத்தை ஒத்துக்கிறது. அப்ப அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது விதமாக பிரம்மஞானம் வராம தடுக்க முடியுமா சுசுப்தியிலிருந்து பார்க்கலாம். சிந்தத்திர பிரம்ம தத்துவத்தை ஸ்வதேவ அனவபாவதா கிம்பா புருஷாந்தர சம்வேதனவது திரஷ்டு ஜீவா பிரம்ம தத்துவத்தை சின்னத்வேன உத பிரதிபந்தவதா. 3 வழி வச்சுருக்காங்க. அஜ்ஞானத்தை ஒத்துக்காதவன் அவனை பார்த்து நாம கேட்கிறோம், சுசுப்தியில ஏன் பிரம்மன் பிரகாசிக்கலை அப்படின்னு கேட்டால் 3 விதமா பதில் சொல்லலாம். 3 தப்பு. ஆனா சொல்லணும்னா இப்படி சொல்லலாம். எப்படி சொல்லலாம், பிரம்ம தத்துவத்தை ஸ்வதேவ அனவபாவதா. பிரம்ம தத்துவங்கிறது ஒரு பிரகாசமான வஸ்துவே கிடையாது, அதை பிரகாசப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்வதேவ அனவபாவதா, அதான் தெரியல. கடன் இருந்தா தெரியணும்னு அர்த்தமா இல்லையே. கடன் தானாவே பிரகாசிக்குங்கிறது இல்லையே, பிரகாசம் வந்தால்தான் அதை பிரகாசிக்கும். அதை போல பிரம்ம தத்துவங்கிறது தானாகவே பிரகாசிக்க முடியாத ஒரு வஸ்துவாக இருக்குமானால் அப்போ அது பிரகாசிக்கவே சொல்லலாம். ஆனா இது சொல்ல முடியாது. பிரம்ம தத்துவத்தை தொடர் பிரகாசமாக ஒத்துருக்கோம், அதனால இப்படி சொல்லலாமா, அது ஒரு விருப்பம். பிரம்ம தத்துவத்தை ஸ்வதேவ அனவபாவதா. இன்பா 2வது பட்சம் என்னன்னா,
இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, எனக்கு தெரிகிறது, பிரகாசமா பிரகாசிக்கிறது. ஆனா அதே விஷயம் இன்னொருத்தனுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா கூட அவனுக்கு தெரியாது. இது என்னத்தினால? ஒருத்தனுக்கு வந்த அனுபவத்தை இன்னொருத்தனால பார்க்க முடியாது. ஏன்னா யாருக்கு அந்த அனுபவம் வந்ததோ அவனுக்கு எப்படி அந்த அனுபவிக்கிறானோ அவனுக்கு எப்படி அது அபரோட்சமாக பாதிக்கிறதோ இதை போல இன்னொருத்தனுக்கு பாதிக்காது. ஏன்? அவன் வேறு. அதே மாதிரி இங்க வருவான். தூங்கினவன் யாரு? ஒரு ஜீவன். பிரம்மம் இல்லை. பிரம்மம் வேறு, ஜீவன் வேறு. பிரம்மங்கிறது சொப்பிரகாசம். சொப்பிரகாசம் சொன்னா பிரம்மத்துக்கு தெரியும், தனக்கு தெரிய தான் பிரகாசம் இருக்கோங்க. ஆனா அந்த பிரம்மத்தை காட்டிலும் வேறான ஜீவனுக்கு, தூங்கில் இருக்கிற ஜீவனுக்கு அந்த பிரம்மம் என்ன தெரியும்? எப்படி தேவதத்தனுக்கு பிரகாசிக்கக்கூடிய ஒரு அனுபவம் எஜதத்தனுக்கு தெரிய வேண்டியது இல்லை இல்லையா? ஏன்? இவன் வேற அவன் வேறங்கிறதுனாலே அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம். அதே மாதிரி பிரம்ம தத்துவங்கிறது தானே பிரகாசிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளதாக இருந்தாலும் அது இந்த தூங்கினவனுக்கு பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவன் வேற அவன் வேற. இப்படி சொல்லலாமா? புருஷாந்தர சஞ்சேதனவது திரஷ்டு ஜீவா பிரம்ம தத்துவத்தை பின்னத்வேன. புருஷாந்தர இன்னொரு புருஷனுடைய சம்வேதனம்னா தியானம் இந்த ஜீவனுக்கு தெரியாமல் போகிறதோ அதே மாதிரி பிரம்ம பிரகாசம் தூங்கியவனுக்கு தெரியாமல் போச்சு. கூட்ட பிரதிபலிக்கிறவரா இந்த இரண்டாவது பட்சத்துல பிரம்மம் வேற ஜீவம் வேறன்னு சேர்த்து. மூணாவதுல என்ன சொல்றான்னா ஒன்னாவே இருக்கிறான் சொல்லி சொல்லப்படி. ஆனாலும் பிரம்ம தத்துவம் பாதிக்காமல் ஏதோ ஒன்று பிரதிபந்தம் பண்றது. அந்த சமயத்தில் இந்த துருப்தி காலத்துல பிரம்மஸ்வரூபத்தை பாதிக்கிறத அங்கே ஒரு பிரதிபந்தம் பண்றது. அதனாலதான் தெரியல அப்படி சொல்லலாம். முதல் பிரதிபலிக்கப்பட்டா 3 விகல்பம் வந்ததா? 3 தப்பு. பிரம்மே பிரகாசம் இல்லை அப்படின்னு சொல்றது மகாதப்பு. ஏன்னா பிரம்ம சொப்பிரகாச பிரம்மத்தை வயதியோகி சொப்பிரகாசம் தானே பிரகாசிக்கக்கூடியது சொல்றோம். அதனால இந்த பக்கத்தை நாம ஏற்க முடியாது. 2வது பக்கத்தை வச்சுக்கோமே, ஜீவன் வேறு பிரம்மம் வேறு. இவன் தூங்கி போயிருக்கான், அதனால இவனுக்கு தெரியல இருக்கான். பிரம்மன் தானா பிரகாசித்தாலும் இவனுக்கு தெரியறதுக்கு காரணம் இல்லை. இவன் வேற தானே, இவன் தூங்கிட்டு இருக்கிறதுனால தெரியல அப்படி சொல்லலாம். அப்படின்னா இந்த வேறுன்னு சொன்னோம் இல்லையா, அது தத்துவமசி இது ஏகத்துவத்திற்கே பெருசா கஷ்டப்பட்டு சுத்தி வந்து ஜீவனும் பிரம்மமும் ஒன்று சொல்றதுக்காகவே ஏகப்பட்ட வேலை பண்ணி சோதனைலாம் பண்ணி போதிட்டு இருக்கு. அதை விட்டு கொடுக்க முடியுமா? அதனால பிரம்மம் வேற ஜீவம் வேறன்னு சொல்ல முடியாது. சரி, அப்ப என்ன கடைசி பட்சம்? ஏதோ ஒரு பிரதிபந்தகம் இருக்கு. அதனாலதான் சுருத்தி காலத்துல அவனுக்கு பிரம்மன் தெரியலே. பிரம்மன் தெரியலேங்கிறது ஸ்ருதியை சொல்லிக் கொடுக்குறது. அகரகர் சங்கியம் ஏகம் பிரம்மயோகம் நவீனம் ஏதோ ஒரு பொய்யான பதார்த்தம் மறைச்சு வைக்கிறது. அதனால அதிலேயே போய் லயித்தால் கூட ஏன் எதுவாக நாம இருக்கோங்கிறது அந்த சுருத்தி காலத்துல ஜனங்கள் தெரிந்து முடியவில்லை. அதுக்கு என்ன சொல்றாரு? இது என்ன பிரதிபந்தம் பண்றதுன்னு பார்க்கணும். சுருத்தியில பிரம்மம் தெரியாம பண்றதுக்கு பிரதிபந்தகமாக இருக்கிற வஸ்து என்ன? ஸ்ருதியிலே கிம் சாந்தி ஞானா பிரதிபந்தா உத சம்ஸ்காரா அथवा ஞானாபாவா ஆகோஸ்வி கர்மவசா. இங்க 4 பிரதிபந்தம் சொல்லலாம். எதை பிரதிபந்தம்? அந்த சமயத்துல நிறைய சாந்தி, மற்ற சாந்தி பிரம்மத்தை பிரகாசிக்க விடாமல் பிரதிபந்தம் பண்ணிருக்கு அப்படி சொல்றியா? இல்லை, அந்த சாந்தியால உண்டான வாசனை இருக்கு, சம்ஸ்காரம், அதுதான் பிரம்மத்தை பிரகாசப்படுத்துறத பிரதிபந்தம் பண்ணது சொல்றியா? இல்லை தெரியல, ஞானம் இல்லை அதான் தெரியல அப்படின்னு சொல்றியா? இல்லை இதனுடைய கர்மா பிரகாசிக்க முடியல, இதனுடைய கர்மா தான் அங்க பிரதிபந்தம் பண்றது, சுசுப்திகாலத்தை பிரம்மத்தை அறிவிக்க முடியல அப்படின்னு சொல்றியா? இந்த 4 பக்கங்கள் வருது. ஏன்னா ஆசியா சுசுப்தியில பிராந்தி பிரம்மத்தை பிரகாசிக்க விடாம பண்ணிடுதுன்னு சொன்னா அது தப்பு. ஏன்னா சுசுப்தியாரு ஞானத்தியாவது சுசுப்தியே விஷய ஞானமே கிடையாது. 2 அவஸ்தையில தான் இவனுக்கு விஷய ஞானம் வர முடியும். ஜாக்கிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தை. வகை வாக்கியமான விஷயங்களை ஜாக்கிரத அவஸ்தையில பார்த்துருந்தா
அதில் தவறான பிராந்தி தியானம், கம்மிய தியானம், எல்லா தியானமும் வரும். சொப்பனத்திலேயே நானா பதார்த்தங்களை இங்கே வாசனையாக பெட்டி பண்ணி பார்த்துட்டு இருக்கான், அங்கேயும் தியானங்கள் வரலாம். சுசுப்தியில ந கஞ்சன ஸ்வப்னம் படிச்சு எத்தனை சுத்தகா ந கஞ்சன காமம் காமயது ந கஞ்சன ஸ்வப்னம் படிச்சது சத்துருத்தம். சுசுப்திங்கிற நிலையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றது? எந்த காமனையும் இல்லை, இச்சையே இல்லை. இச்சை எப்போ வரும் தெரியுமா? வெளிவிட்டிய தியானம் வந்தாதான் இச்சை வரும். தியானம் வரலைன்னா ஆட்சியம் வராது. தெரிஞ்ச விஷயத்துக்கு தான் ஆசை வரும். அப்ப என்ன, ஜாக்கிரத்திலையும் சொப்பனத்திலையும் இவனுக்கு தியானம் வருது, ராசி தியானங்கள்லாம் வருது. அதனால இது வேணும்னு ஆசை வருது, இல்லது வேண்டாம்னு ஆசை வருது, ரெண்டு தான் ஆசை வருது. ஆனா சுசுப்தி காலத்துல அந்த அப்பேற்பட்ட தியானங்கள்லாம் இல்லாததுனால என்ன கண்டிப்பான காமம் காமையதே ஒரு ஆசையும் வருது. அதே மாதிரி நகைஞ்சன சொப்பனம் பெற்றது, எந்த சுத்தத்தையும் பார்க்கறது. அப்படின்னா பாக்கிய விஷய ஞானம் இல்லைன்னு சொல்றது, அங்க எங்கே சாந்தி வர முடியும்? சாந்தி சுசுப்தியில பிரம்மத்தை பிரகாசிக்க விடாம தடுத்ததுன்னு இப்ப சொல்ல முடியுமா? பிராந்தியே வர முடியாது. சாந்தி வந்தா அது சுத்தி. அதனால சுருத்தியாகும் ஞானம் வேணும்னா அப்ப இல்லாம இருக்கலாம். ஆனா அல்லாத வந்த சமஸ்காரம் இருக்கு, அந்த சமஸ்காரம் தடுத்து நிறுத்துறது பிரம்ம பிரகாசத்தை அப்படின்னு சொல்லக்கூடாதான்னு ரெண்டாவது விஷயத்தை சொன்னார். அது என்ன சொல்றார்? ரஜதர்ம சம்ஸ்காரத்தை சுத்தி தத்துவாவகாக பிரதிபந்தகத்துவ ஆதர்சமா. சமத்தினால வர சம்ஸ்காரம் இருக்கு, அது வேணும்னா இன்னொரு பிரமத்தை ஒண்ணு பண்ணுமே தவிர உண்மையான வஸ்துவ பிரகாசப்பட வாஸ்தவமான வஸ்து பிரகாசத்துக்கு அது பிரதிபந்தகம் ஆகும். ஒரு சமயம் அப்படி ஆகிடும்னு வச்சுக்கிறேன். அப்படியானா சாந்தனுக்கு ஒரு நாளும் ஒரு சம்விஜானம் வசதியா இருக்கு. ஏன் அவன் சர்ப்பம்னு பார்த்துட்டு இருக்கான், சர்ப்பம் பிரமம், அதனால வந்த சம்ஸ்காரங்கள்லாம் இருக்குது. இப்ப கிட்ட போய் பார்த்தாலும் ரசிகர்களுக்கு தெரியக்கூடாது. ஏன் அந்த சம்ஸ்காரம் பிரதிபந்தகமாயிடுமே? அந்த பிரமத்தினால வரக்கூடிய சம்ஸ்காரம் இவனுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரதிபந்தகம்னு சொல்லிட்டா கிட்ட போய் பார்த்தாலும் ரசி தெரியாது சொல்ல, அப்புறம் பிராந்தனாகவே இருக்க வேண்டியதான். அப்படி ஆயிட இல்லையா? அதனால ஆனா அப்படி கிடையாது. கிட்ட போனா செகண்ட் என்னன்னு தெரியுது. அதனால என்னைக்கு தெரியுது நமக்கு? சம்ஸ்காரம் உண்மையை தெரிகிறதுக்கு தத்துவஞானத்துக்கு பிரதிபந்தகம் ஆகாது. அந்த சம்ஸ்காரம் இருக்குதான். ஆனா அந்த சம்ஸ்காரம் இவருக்கு தத்துவஞானம் வரப்ப பிரதிபந்தம் பண்ணலேங்கிறது தெரியும் இல்லையா? அதை போல இப்ப சுசுப்தியில பிராந்தி சம்ஸ்காரங்கள்லாம் இருந்தால் கூட பிரம்மம் பிரகாசிக்கிறதுக்கு அது பிரதிபந்தகம் ஆகாது. ரஜதர்ம சமஸ்காரத்தை நான் பசு சர்ப்பம்னு எடுத்துக்கிட்டோன்னே அவர் சுத்தி எடுக்கணும்னு ரெண்டு ஒண்ணுதான். ரஜதர்ம சமஸ்காரத்தை சுத்தி தத்துவாவகாக பிரதிபந்தகத்துவ ஆதர்சமா. ஸ்ருதியேது ந தாவத் ஸ்வரூபஜானஸ்ய நித்யஸ்ய அபாவம் சம்பவதி. ஞானம் இல்லை, அதான் பிரகாசிக்கலை. எந்த ஜானம் இல்லை? ஸ்வரூப ஜானம் இல்லைன்னு சொல்றீங்க, விருத்தி ஜானம் இல்லைன்னு சொல்றீங்க. ரெண்டுல விருத்தி ஜானம் ஸ்வரூப ஜானம் தியானம் ரெண்டு விதமா இருக்கு. சைத்தன்யமே இல்லை, அதனாலதான் தெரியல அப்படின்னு சொன்னால் அது முடியுமா? நதாவது ஸ்வரூபஜானஸ்ய நித்தியஸ்ய சைத்தன்யம் எப்படி இல்லாது போகும்? அது நிச்சயமாச்சே இந்த ஞானம். சுருத்தியில இல்லாத அப்புறமா வந்ததுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படியானா அது நிச்சயமாகாது. அதனால நிச்சயமான அந்த ஸ்வரூப ஜானம் இல்லேன்னு ஆகாது. அதனுடைய அபாவம் அங்க சம்பவிக்காது. சரி, வேற விருத்தி ஜானம் இல்லை, அதனாலதான் தெரியல அப்படின்னு சொல்லலாம். அந்நியான அபாவத்து ஸ்வயம் பிரகாரம் பிரம்மதத்வாவபாக பிரதிபந்த க்ஷமா. வேற ஒரு ஞானம் இல்லைங்கிறதுக்காக பிரம்மம் பிரகாசத்திலே இருக்கிறது. பிரம்மன் தான் சொப்பிரகாசம்னு சொல்றோம். பிரம்மம் சொப்பிரகாசத்துக்கு என்ன அர்த்தம்? வேற ஒரு ஞானத்தை அபேட்சிக்காமலே பிரகாசிக்கிறதுன்னு தானே அர்த்தம். தீபம் இருக்கு, தீபத்தை நாம திருஷ்டாந்தத்துக்கு பிரகாசம்னு சொல்றோம், சொப்பிரகாசம்னு. எதனால சொல்றோம்? அதை பார்க்கறதுக்கு இன்னொரு தீபம் வேண்டாம்னு இருக்காங்க. தீபம் ஏன் தெரியல? அதை பிரகாசப்படுறது இன்னொரு தீபம் கொண்டு வரல, அதான் தெரியல. சொல்றது காரணம் சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த பிரம்மத்தை சொப்பிரகாசம்னு சொல்லும் போது அது தெரியறதுக்கு இன்னொரு ஞானம் வேண்டாம் அப்படின்னு நீங்க இப்ப என்ன சொல்ற? சுருத்தியில ஏன் பிரம்மம் தெரியல அப்படின்னு கேட்டா அதுக்கு வேற ஒரு தியானம் வரல, அல்லாததான் தெரியல அப்படின்னு நீங்க சொல்றது அது பொருத்தமாகும். ஏன்? அது பிரகாசிக்கிறது இன்னொரு ஞானம் வேண்டாம்.
அப்படி இருக்கும்போது அது வராததுனாலதான் தெரியலேன்னு காரணம் சொல்றது தப்பு, தவறானது. அந்நியான பாவத்து ஸ்வயம் பிரகாச பிரம்மதத்துவ அவபாவ பிரதிபந்தமான அந்நியதா முக்தவு அவர் பிரதிபந்த பிரசங்கா. நீ சொல்றபடி வேற ஒரு தியானம் வந்தாட்டா பிரம்மம் பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா முக்தியில பிரம்மம் பிரகாசிக்காது. முக்தியில எங்கே தியானம் வரும்? புதுசா தியானம் வந்தாக்கா விருத்தி தியானம் வந்தால்தான் பிரம்மம் பிரகாசிக்கும்னா முக்தி காலத்துல பிரம்ம பிரகாசம் இல்லாது, ஆனந்தமே பிரகாசிக்காது. ஏன்னா விருத்தி வரத்துக்கு அங்க ஒண்ணும் வழி இல்லை. சதுர்த்தேதி 4வது பட்சம் இவருடைய கர்மாதான் சுருப்தி காலத்துல பிரம்மம் தெரியாம பண்ணி வைக்கிறது. அதுக்கு என்ன சொல்றாரு? சதுர்த்தேதி கர்மாணி சைதன்யம் அகிலம் பிரதிபந்தந்தி உதல் பாவபாசகாம்சம் விகாய. கர்மா இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனா அந்த கர்மாவானது சைதன்யத்தை கொஞ்சம் கூட பிரகாசிக்காமல் மொத்தமா மறுத்துடுறதா, பிரகாசிக்க முடியாம பண்ணிடுறதா, இல்ல ஒரு அம்சத்தை பிரகாசப்படு ஒரு அம்சத்தை பிரதிபந்தம் பண்ணிட்டு ஒரு அம்சத்தை பிரகாசிக்கும்படியா வச்சுருக்க என்ன பண்றது? அகிலம் பிரதிபந்தந்தி அப்படின்னு சொன்னா ஆஜே சாதகாபாவா கர்மானி நிவர்த்தி. அந்த சமயத்துல கர்மா இருக்குங்கிறது நீங்க எப்படி சொல்லணும்? அது இருக்குங்கிறதுக்கே பிரமாணம் இல்லாம, ஏன்னா அதை பிரகாசப்படுத்துறதுக்கு காரணமே இல்லைன்னு. கர்மா இருக்குங்கிறத தெரிஞ்சாதானே நம்ம ஒதுக்க முடியும். தெரியறதுக்கு சைத்தன்யம், சைத்தன்யத்தை பிரகாசப்படுத்த முடியாம அது கொஞ்சம் சூழல் வச்சிருவாங்க கர்மா. அப்ப அது இருக்குங்கிறத சிந்திக்காது. அது கொஞ்சம் மறைக்கிறது, கொஞ்சம் பிரகாசிக்க விடுறது அப்படின்னு சொல்லலாமேன்னு சொன்னாங்க. அப்பிரமாணிக சைத்தன்யத்துல பல அம்சங்கள் இருக்குதுன்னா ஒரு அம்சம் பிரகாசிக்கிறது, ஒரு அம்சம் பிரகாசிக்கிறது. ஆனா ஆத்மஸ்வரூபம் அம்சமே இல்லாது, அவயவமே இல்லாது. அவயவம் இருந்தா ஒரு அவயவம் இந்த பக்கமா பிரகாசிக்கிறது, அந்த பக்கமா பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நிரவயமாகவும் நிரந்தரமாகவும் இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல இது பிரகாசிக்கிறது, அது பிரகாசிக்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதனால இது இதுவும் இந்த கர்மாதான் பிரகாசிக்க விடாம தடுப்பது சொல்ல முடியாது. அப்ப அவன் கேட்கிறான், என்ன பார்த்து கேட்கறீங்க? நான் உன்ன கேட்கிறேன், பாவரூப அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பாவரூப அஜ்ஞானம் சைதன்யத்தை முழுக்க மறைச்சுதா பாதி மறைச்சு? முழுக்க மறைச்சதுன்னு சொன்னா பாவரூப அஜ்ஞானமே தெரிவிக்காது போயிடும். பாதி மறைச்சதுன்னு சொன்னா எனக்கு சொன்ன அதே தானே அர்த்தம் பாதி மறைக்க முடியும் நிறவயம். அதனால நான் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்காது, உங்ககிட்டயும் அதே தப்பு இருக்கு. நீ என்ன பதில் சொல்லுவியோ அதேதான் நானும் பதில் சொல்லுவேன்னு சொல்லுவேன். எத்தோகையோ சமோ தோஷம், 2 பேருக்கும் ஒரே விதமான தோஷம் இருக்குன்னு சொன்னாலோ அந்த தோஷத்துல 2 பேருமே ஒரே விதமான சமாதானம் சொல்லணுங்கிற நிர்பந்தம் இருந்தாலும் அப்பேற்பட்ட தோஷத்தை அந்த பக்கம் களத்திலே கிளப்பக்கூடாது. எத்தோகையோ சமோ தோஷா பரிகாரோ நிவாசமா தாதிகர்த்தாரே. அப்பேற்பட்ட தோஷத்தை சொல்லாம ஒருவர்தான் தேவை. சொன்னா திரும்பி மாட்டிக்கணும், உனக்கும் இருக்கு. அந்த மாதிரி பாவரூப ஆவரணே சொல்லு விகல்ப தோஷம் உயிர்வாக்கும். இதே மாதிரி உங்ககிட்ட விகல்பம் பண்றேன், ஆதி மறைக்குதா புருஷா மறைக்குதா, இதே தோஷங்கள்லாம் அங்கே வரும். அதுக்கு சொல்றார் சுவாவபாதக அம்ச பரித்தியாகத்திய அர்த்தயவதீயாதி அகமத்யாதி அபரோக்ஷானுபவ அந்நியானுபவத்தியா கல்பா. நான் அர்த்தத்தை கொஞ்சம் ஒட்டுது. பிரமாணம் இருந்தா ஒத்துக்கலாம், பிரமாணம் இருந்தா ஒத்துக்கலாம். பாதி மறைக்குது, பாதினா அவயவங்கிற அர்த்தத்தை சொல்ல அம்சம்னு கைப்பற்றிக்கலாம். அம்சத்துக்கும் அவயவத்துக்கும் வித்தியாசம் எப்படின்னா, எனக்கு அகம் அஜ்ஞா, அதாவது எனக்கு ஒன்றும் செய்வதில்லை, சுருப்தி காலத்துல ஒண்ணுமே செய்யவில்லை அப்படின்னு தெரிவதோ இல்லையோ. தெரியலன்னா அப்புறம் எழுந்துட்டு கூட சொல்ல முடியாது. இவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அப்புறம் எழுந்துட்டு ஒன்றும் தெரியாம நல்லா தோணுங்கிறது அவனால சொல்ல முடியாது. ஆக அது தெரியறது அதே சமயத்துல தெரியுது. இப்படிதான் அனுபவம் இருக்கு. அகமஜ்ஞாய்க்கு அபரோக்ஷ அனுபவம். இந்த அனுபவம் எப்படி வருதுன்னா அனுமானம் பண்ணி வாங்கணும் தெரியுங்கள. இந்த மாதிரி எனக்கு தெரியாம இருந்ததுன்னு அனுமானம் பண்றதுக்கு இவங்க கிட்ட ஒரு ஹேதுவும் கிடையாது. சுசுப்தியில தனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிற விஷயத்தை அவன் தானே பிரத்யட்சமா அனுபவிக்கிறான். அப்பதான் அதை நினைச்சு பார்த்து அப்புறமா சொல்றான்.
அப்ப அபரோக்ஷ அனுபவம் வருதுன்னு சொன்னா தெரியலேன்னு அனுபவம் வருதுன்னு சொன்னா அப்ப தெரியலேன்னு வந்து அந்த அனுபவத்தை விட்டுட்டு பாக்கியத்தானே தெரியலேன்னு சொல்லணும். ஏன் அதுதான் மறைக்கிறதுன்னு சொல்லணும். அப்ப ஆத்மஸ்வரூபத்தினாலேயே பிரகாசித்து இருக்கக்கூடிய இந்த அஜ்ஞானம் பிரகாசிக்கலேன்னு சொல்லும்படியாக ஆக்கிறது. இதுதான் அந்த ராகுவது சுவாமிக பிரகாசியா அவித்யா. ராகுங்கிற கிரகம் இருக்கு, அதை கண்ணால பார்க்க முடியாது, ஆயாது தனியா இருந்தா அது பார்க்க பெரிய யோகியமாக இல்லை. ஆனா எப்போ அந்த சந்திரன் மேல அது விழுறதோ, அந்த சாயை விழுறதோ, அப்பதான் அது தெரியுது. அப்ப அந்த சாயானது சந்திரனை மறைக்குது. ஆனால் அதனால மறைக்கப்பட்ட அந்த சந்திரனாலேயே அது இருக்கிறது தெரியுது. நிறைய நம்ம மேகத்தினால சூரியன் மூடப்படுறது, அப்போ மேகம் எதனால தெரிகிறது? சூரிய பிரகாசத்தினால்தான் தெரிகிறது. அப்படி எதை ஆவரணம் பண்றதோ அதனாலேயே இது பிரகாசப்படுறது. இப்படியாக ஒரு அம்சத்தை கல்பனம் பண்ணிட்டு இந்த அம்சம் தெரியல, இந்த அம்சம் தெரியுதுன்னு எனக்கு அறிவியா இருக்கு. அதனால நீங்க சொல்ற மாதிரி அம்சங்கிறது அவயவம்னு அர்த்தம் இல்லை. அவயவம் 2 பங்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இதுல இப்படி தெரியுது, இப்படி தெரியல, இப்படி அப்படி எப்படி வந்ததுன்னு கேட்டா அது கூட இது அவிஜையாலே வந்தது. நிரந்தரமான அந்த சைத்தன்யத்துல அவிஜாங்கிற உபாதியால அவிஜை தெரியுது. ஆனால் தெரியவே தெரியவில்லை. சைத்தன்யம் எப்படி தெரியணுமோ அப்படி தெரியல அப்படின்னு பண்றது. அதனால நான் அப்படிதான் வச்சிருக்கேன். வாவபாசக அம்ச பரித்தியாகத்தை சொன்னா அவிஜை, அவிஜையும் தெரியாதபடிக்கு இது தெரியாம போகல. அதனால பாவபாசக அம்சத்தை விட்டுட்டு அர்த்தஜலத்தை எரியாது. நீங்க சொல்றபடி அர்த்தஜலத்தியம் தான், ஆனா விட்டுடுறீங்க. அகமஞ்சனா இது அபரோக்ஷானுபவம் அந்நிஷா அனுபவத்தியா கல்பித்வா. கர்மாதான் பிரதிபந்தம். நமக்கு பிரத்யட்சமான தெரியுது. கர்மா எங்கேயாவது பிரத்யட்சமா தெரியுமா? புண்ணிய பாபம் யாருக்குமே தெரியாது. நம்ம என்ன கர்மா பண்ணிருக்கோங்கிறது அது தெரியுதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துடலாம். அது தெரியாததுனாலதான் நம்ம மேல மேல இது பண்ண வேண்டியிருக்கு, கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதனால கர்மா நகசா கர்மானி அபரோக்ஷானி அனுபவிச்சு எப்படி அஜ்ஞானம் பிரத்யட்சமா அனுபவிக்கப்படுறதோ அதை போல பாவம்ங்கிற இந்த கர்மா இருக்கு, அது தெரியாது, பிரத்யட்சமாக தெரியவே தெரியாது. அந்த அனுதேனி பிரத்யோகாங்கிற இடத்துல அனுதங்கிற இடத்துக்கு பொய்யின்னு அர்த்தத்தை அபிவி சொல்லுவாங்க. பொய்யான ஒண்ணை மறைக்கிறது அஜ்ஞானம் தான். அது மொத்தவா என்ன சொல்லுவானா, ரிதம்னா புண்ணிய கர்மா, அனுதம்னா பாபகர்மா. இவருடைய பாபகர்மா தான் அங்க மனசு சொல்ற. பாபகர்மான்னு வச்சிருந்தால் பாபகர்மா நமக்கு தெரியாது, எந்த பாபகர்மா மனசு. எப்படி தத்திர பரோக்ஷானுபவ கல்பகஸ்யா ததாபி கர்மாணி மற்ற நிபந்தகானி சம்ஸ்கார ரூபத்வா ரஜதபிராந்தி சம்ஸ்கார சொல்லுவான். மறைக்கக்கூடிய கர்மா பிரத்யட்சமா தெரியணும்னு ஒரு அவசியமும் இல்லை. காரியத்தை வச்சு அனுமானம் பண்ணிடலாம். சுசுப்தி காலத்துல சொப்பிரகாசமான பிரம்மன் தெரியணும், தெரியல, அது தெரியுது. அப்ப ஏன் தெரியலேன்னு கேட்டா இவருடைய பாவம் தான் தெரிய விடாம பண்ணிடுது. இது அனுமானம் பண்ணிக்கிறேன். அந்த பாவம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு காரணத்தை கல்விக்கிறேன். என்ன காரணமா இருக்கும் அவாவும் பண்ணின கர்மா தெரியாது. இதுக்கு மேல கேட்கக்கூடாது. ஏன் தெரியல அப்படின்னு கேட்கக்கூடாது. கர்மா தெரியணும்னு யாருன்னா எது மறைக்கிறதோ அதுவும் தெரியணும்னு ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு அமைச்சது. அப்படி சொன்னால் பரோக்ஷானுபவ கல்பகஸ்யா கர்மாதான் பிரயோஜனம் பண்ணி இருக்குங்கிறதுக்கு பிரத்யக்ஷ அனுபவம் தேவையில்லை. இவங்க பண்ற அனுமானங்கிற அந்த பரோட்ச அனுபவம் இருக்கு, இதுவே போகும்னு சொன்னாலும் இப்படிதான் என்ன சொல்றான், அனுமானமே தப்பு. எப்படி கர்மாணி பிரதிபந்தகானி, கர்மா ஒரு விஷயத்தை தெரிகிறதுக்கு பிரகாசிக்கிறதுக்கு பிரதிபந்தகமாகாது. அனுமானம் ஏன் சம்ஸ்கார ரஜதபிராந்தி சம்ஸ்காரவது. இந்த ரஜதபிராந்தியால அந்த சம்ஸ்காரம் ரஜு தெரியறதுக்கு சுத்தி தெரியறதுக்கு பிரதிபந்தகம் ஆகலன்னு பார்த்தோம் இல்லையா? கிட்ட பார்த்தா சுத்தியா தெரியுது. அதே மாதிரி இவன் கர்மா பண்ணினது இருக்கு, அந்த கர்மா அப்படியே இல்லையா, அது சம்ஸ்கார ரூபமா தான் இருந்தது. அப்ப கர்மாவால ஏற்பட்ட சம்ஸ்காரம் தான் சத்கர்மாவால வந்த சம்ஸ்காரத்தை புண்ணியம்னு, துஷ்கர்மாவால வந்த சம்ஸ்காரத்தை பாபம்னு இருந்திருக்கும்.
இந்த ரெண்டுமே சம்ஸ்கார ரூபமாக இருக்கிறதுனாலே அது சுப்பிரகாசமான சைத்தன்ய பிரகாசத்துக்கு பிரதிபந்தமாக ரஜதபிராந்தி சம்ஸ்காரத்து அந்த சம்ஸ்காரங்களுக்கு ரஜுவதரிகளுக்கு பிரதிபந்தகமாகாதோ இதே மாதிரி இந்த சம்ஸ்காரம் கூட பிரதிபந்தகமாகாதுன்னு அனுமானம். நானும் இப்ப இன்னொன்று வந்தான், இந்த நாளும் வேண்டாம் இதெல்லாம் ஏன் நிராகரணம் பண்ணி வராருன்னா இப்படி வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது. அப்ப கடைசி பட்சமாக நான் சொல்ற அஜ்ஞானத்தை நிறுத்திட்டாங்க. இதுதான் அங்க தெரிய விடாம பண்ணிருந்ததுன்னு சொல்லணும். அப்படி வேண்டாம், நான் வேற ஒரு வழி கேட்கிறேன். அதுக்கு என்னன்னா இந்த இது பிரமாணம் கீதை பிரமாணமா சொல்றேன். நானும் ஞானம் ஆவృత్యது சமஹா பிரமாதே சஞ்சயத்து ஸ்மரணா சமோ குண ஏவ பிரதிபந்தகா. சத்தம் ரஜத்தமத்துல 3 குணம் சொல்றோமோ, எல்லா காரியத்திலும் இந்த 3 குணம் இருக்கு. 3 குணத்துல ஏதாவது ஒண்ணு தூக்கும். இந்த சுழுப்தி காலத்துல இவருடைய சமோ குணங்கிறது இருக்கு, இதுதான் அதை மறைத்து விடுறோம். சமோ அதுக்கு பிரமாணம் ஞானம் ஆவృత్య சமஹா பிரமாதே சஞ்சயிக்க. அந்த ஞானத்தை மறைச்சுட்டு இந்த சமோகுணம் என்ன பண்றது? பிரமாதம் காந்தி காந்தி விட்டுறது. சமோகுணம் மறைக்கிறதுன்னு வச்சுருந்தா இல்லையா? மறைக்கிறதுன்னா அதுதான் மறைக்கிறது. இப்ப சுடுக்கையில அதுதான் மறைக்கிறது சமோகுணங்கிறது. அது மறைக்கிறதுனாலதான் தெரியல. இப்ப இதுக்காக பாவரூப அஜ்ஞானம் தனியா ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்றாரு. பிரம்மஜானாத் அனிவృத்தௌ அனிர்மோக்ஷ பிரசங்காத் நிவృத்தௌ தத்தைவ பாவரூப ஆவரணத்வாத் நாமமாத்திரே விவாதஸ்யா. சமோகுணம் அது பிரம்மத்தை மறைச்சது சொன்னீங்க. அந்த சமோகுணம் பிரம்மஜானத்தினால ஆகக்கூடிய ஒண்ணா இல்ல எது வந்தாலும் நிவர்த்தி ஆகாததா அப்படின்னு ரெண்டுல ஒண்ணு சொல்லணும். பிரம்மஜானம் வந்தாலும் சமோகுணம் போகாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படியானால் இவருக்கு மோட்சமே வர முடியாது. இந்த சமோகுண நிவர்த்தி ஆனால்தானே பிரம்மம் தெரியும். இது என்ன வந்தாலும் நிவர்த்தி ஆகாது, பிரம்மஜானத்தினாலும் நிவர்த்தி ஆகாதுன்னு சொல்லிட்டா அப்படி எப்படி மோட்சம் வரும்? மோட்சத்துக்கு வழியில்லாது வரும். இல்லே பிரம்மஜானம் வந்தா போகக்கூடியதுதான் இது அப்படி இருக்காது அப்படின்னு சொன்னா நான் சொல்ற வஸ்துவை தான் நீங்க இந்த மாதிரி சொல்றேன். சமோகுணங்கிற பேர்ல சொல்றேன், நான் அஜ்ஞானிங்கிற பேர்ல சொல்றேன். ஏன்னா பிரம்மஜானம் வந்தாலும் நிவர்த்தியாக கூடியது, பிரம்மத்தை மறைக்கக்கூடியது. அப்பேற்பட்ட ஒரு வஸ்துவை தான் நான் அஜ்ஞானம் பாவரூப அஜ்ஞானம் சொல்லிட்டு நீங்க அதே அஜ்ஞானத்துக்கு சமோகுணம்னு பேர் வச்சு ஞானம் வந்தா அதுவும் நிவர்த்தியாகக்கூடியது, மறைக்கக்கூடிய சக்தி உள்ளது அப்படின்னு வச்சுட்டேன்னா வெறும் பேருதான் வித்தியாசப்படுறதே தவிர வசூல வித்தியாசம் இல்லை. நான் சொன்ன பேர் தான் நீ சொல்றேன். நிவృத்தௌ தத்தைவ பாவரூப ஆவரணத்வா நாமமாத்திரே விவாதஸ்யா. நாம 2 பேரும் சண்டை போடவே வேண்டாம். அந்த வஸ்துக்கு நீ சமஹான்னு பேர் வச்ச, நான் அஜ்ஞானின்னு பேர் வச்சேன். ரெண்டையும் ஒத்துன்னு போடலாம். வஸ்து ஒரு விஷயத்துல தஸ்மாத் வேதாபேதவாதினா அபி சுஷுப்தௌ ஞானாபாவயேவ பிரம்மதத்துவ அனவபாதஹேது இது அமும் துராகிரகம் வித்ய பாவரூப அஜ்ஞானமேவ அங்கீகர்த்தவ்யம். வேதாபேதவாதியாலும் பாவரூப அஜ்ஞானமேவ அங்கீகர்த்தவ்யம். இது இந்த பாவரூப அஜ்ஞானத்தை அங்கீகரிக்க வேண்டியது. என்ன வேதாபேதவாதியா இருந்தாலும் இந்த பாவரூப அஜ்ஞானத்தை அவசியம் இருக்கிறான். ஏன்? அவனுடைய துராகிரகம் பிரயோஜனப்படும். அவன் என்ன துராகிரகம் பண்ணா? சுசுப்தியில தியானம் இல்லை, அதான் பிரம்மதத்துவம் தெரியலே. தியான அபாவகாயவ பிரம்மதத்துவ அனவகாக சேர்த்து நமக்கு என்ன சுசுப்தியில ஏன் பிரம்மம் தெரியல, தியானம் இல்லை அதான் தெரியுது அப்படின்னு சொல்லலாமா? தியானம் தான் இருக்கே, அங்க என்ன வேற இன்னொரு தியானம் வந்தானே, பிரம்மனே தியானம் தானே அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அதனால இந்த பதில் சொல்றது சரியாக இல்லை. அப்ப என்ன சொல்லணும்? பாவரூபமான அஜ்ஞானம் இருக்கு, அதனால அப்படிங்கிற நான் சொல்ற சமாதானத்துக்கா நீயும் வந்தாலும் ஒரு வழியா பாவரூப அஜ்ஞானத்தை சாதிக்கிறார். இப்ப அவன் பக்கத்துல இருக்கான் வேதாபேதவாதிங்கிறதுனால அவன் இன்னொரு தப்பு பண்றான், அந்த தப்பையும் நிராகரணம் பண்றான். எச்ச கதையும் துராகிரகாந்தர் என்ன சொல்றான் பாருங்க. ஜாகிரத்வப்னயோஹோ அஹம் மனுஷ்யஹ இது பிராந்திதேவ பிரம்மதத்துவ அனவபாவஹேது
இது பிரம்மன் சொப்பிரகாசம்னு சொன்னா எப்பவுமே சொப்பிரகாசம் தானே. முடிச்சு சொப்பிரகாசம் இல்லை, தூங்குறது சொப்பிரகாசம் சொல்ல முடியாது இல்லையா, சர்வதா சொப்பிரகாசம். அப்ப ஜாக்கிரத் அவஸ்தையிலும் சொப்பன அவஸ்தையிலும் ஏன் அந்த பிரம்மம் தெரியல, பிரம்மா தூங்குறது தெரியல அப்படின்னு கேட்டா அவன் பதில் சொல்றான், நான் மனுஷன்னு நான் நினைக்கிறேன், அகம் மனுஷியா அப்படின்னு நினைச்சிருக்கேன், அதான் தெரியுது. அப்ப என்னாச்சு, இந்த பிராந்தி தான் அகம் பிரம்மான்னு தெரியுது. ஜாகிரதை சரி, சொப்பனத்தையும் அதேதான். சொப்பனத்தையும் நம்ம மனுஷன் மனுஷன்னா வேற ஏதோ ஒண்ணு நினைக்கிறோமோ, அந்த பிராந்தி தான் அகம் பிரம்மான்னு தெரிகிறது பிரதிபந்தம். இவர் என்ன சொல்றார், இந்த ஆட்டம் பண்ணார் சதத்யசத் தன்மதே சாந்திரஸ்யாக துர்கணத்வா. நான் கேட்கிறேன், நான் மனுஷன் அவனுக்கு ஒரு சாந்தி வந்ததுன்னு சொல்றீங்க, இந்த சாந்தி எப்படி வந்தது? சாந்தி வரணும்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் தேவைப்படுது. அதுக்கு விரோத ஞானங்கள்லாம் இல்லாம இருக்கணும். இந்த சாந்தி வரத்துக்கு நான் காரணம் சொல்லுவேன். என்னுடைய கடைசி காரணம் என்னன்னா அஜ்ஞானம் தான். ஆபரூபமான ஒரு அஜ்ஞானத்தை ஒத்துக்கிட்டேன்னா இது அந்த பிராந்தியை பண்ணி கொடுத்துருக்கு. அத்தியாசத்துக்கு அது கேள்வி சொல்றோம்ல, அந்த அகம் மனுஷனா அகமிடம் மமையிடம் நெகட்டிவ் நான் மனுஷன் அப்படிங்கிற பிராந்தியை அதுவே உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். ஆனா அதை ஒத்துக்காத உனக்கு பிராந்திக்கு காரணம் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது. எதைவ கண்டோகவு முந்தோகவு இருக்கிறார் உபய சமானாதிகரணேன கோத்வஜாதே ஏகஸ்யாயேவ உபாभ्यामविद्याम् வேதாபேதம் பிராமாணிகாவேவ क्रियते तथैव अहं मनुष्यः अहं ब्रह्मा इति च एकस्य जीवस्य शरीरब्रह्मभ्याम् उभाभ्यामपि सह வேதாபேதோ பிராமாணிகாவேவ भिन्नानि क्रियते. अहं मनुष्यहाங்கிற ஞானத்தை சாந்தி எப்படி சொல்றது? ஏன் நீயும் வேதாபேதவாதி, நான் ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்குறேன், நீ ஒத்துள்ள திருஷ்டாந்தத்தை கொடுக்குறேன், அதே மாதிரி நீ சொல்லலாமே, இதையும் பிராந்தியும் சொல்லும். என்ன திருஷ்டாந்தம்? கண்டோ கௌகோ முண்டோ கௌகு, இது ஒண்ணும் இல்லை. கௌகுன்னு சொன்னா மாடுன்னு தெரியுமா? மாடு எத்தனை மாடு இருக்கு உலகத்துல? நிறைய மாடு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை வச்சுட்டு ஒரு பேரை வச்சு, ஒரு மாட்டுக்கு கொம்பு உடைஞ்சிருக்கு சரியா, கொம்பே இல்லை, கொம்பு உடைஞ்சிருந்ததுன்னா கண்டோ அதுக்கு கண்டான்னு பேரு. உடஞ்ச மாடு ஏதோ கொம்போ மும்போ ஏதோ ஒன்று கொடுக்கும், அதனால கண்டோ கவு. முண்டோ கவுன்னு சொன்னா கொம்பு முளைக்காத மாடு. சில மாடு கொம்பு முளைக்காம அது முண்டோ கவு. ஆனா கவுகும் இருக்கிறது இதுவும் மாடுதான் அதுவும் மாடுதான். இதே மாதிரி மக்கள் எல்லாரும் எத்தனை மாடு இருக்கோ அத்தனை மாடுதான். இப்ப என்ன வந்துருக்கு, இந்த மாடுன்னு சொல்றது என்ன வந்துருக்குன்னா, அந்த கோத்துவங்கிற ஜாதி ஒண்ணா, ஆனா அந்த மாடுங்கிற வெற்றி வெவ்வேறாரு. ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொரு இருக்காரு. ஆனா கோத்துவங்கிற ஒரு அம்சம் இருக்கு, எல்லாத்தையும் ஒண்ணாரு. எல்லாமே மாடுதான். ஆனால் இந்த மாடு வேற, அந்த மாடு வேற. இந்த மாடு அந்த மாடுன்னு சொன்னா வெற்றி இருக்கும். ஆனா மாடுன்னு சொன்னா எல்லாமே மாடாது. அப்ப இங்க ரெண்டு அம்சங்கள், ஒண்ணு மாடு கோத்துவம் அப்படின்னு ஒரு அம்சம், வெற்றின்னு இன்னொரு அம்சம். ரெண்டு அம்சமாச்சா? கோத்துவம் ஒண்ணுதான், வெற்றி நிறைய. ஆனா அத்தனை வெற்றிகளோடு அந்த கோத்துவத்துக்கு பேதம் அபேதம் ரெண்டும் இருக்குதுன்னு வாசிக்கிறேன். உபயராமானாதிகரணி, இதுவும் மாடு அதுவும் மாடு. இங்க எந்த கோத்துவமோ அதே கோத்துவம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலே ஒரே கோத்துவத்துக்கு அத்தனை வெற்றிகளோடு பேதமும் இருக்கு அபேதமும் இருக்குன்னு அவ சொல்லிருக்கா. உபாபியாமபி ஏகஸ்யாக கோத்வஜாதே ஏவ உபாபியாம் வெற்றியாம். அந்த ரெண்டு மாடு கிருஷ்ணாந்தத்தில் இருக்கிறதுனால ரெண்டு வெற்றின்னு சொல்றாங்க. எத்தனை வெற்றி இருக்கோ அத்தனை வெற்றியும் எடுத்துக்கலாம். வெற்றிகளோடு கூட வேதாபேதவும் பிராமாணிகவும் தேவ ஸ்வீக்கிரியதே. இது பிரமாண சித்தமா இருக்கு வேதாபேதம். அதே மாதிரி நாம் அகம் பிரம்மா அகம் மனுஷா ரெண்டு தெரிவித்து பிரம்மத்துக்கும் என்னன்னா, பிரம்மங்கிறது பொது கோத்வஸ்தானத்துல பிரம்மத்தை வச்சுருவோம். இன்னொன்னு இந்த வெற்றிஸ்தானத்துல மனுஷங்கிறது சரியா ஒரு ஜீவன் மனுஷன்
இந்த ஜீவன் நடுப்புற இருக்கு. இந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தோடும் சாதாரணம் உண்டு, பிரம்மத்தோடும் சாதாரணம் உண்டு. சாதாரணம் சொன்னா பேதாபேதம். இந்த பேதாபேதம் ரெண்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த வியக்தியும் மாடு, அந்த முண்ட வியக்தி அந்த கொம்பில்லாத அதுவும் மாடு அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க என்ன ஆகும்னா, நான்கு சரீரமாகவும் அதை மனுஷனாகவும் இருக்கிறேன், அதே நேரத்தில் பிரம்மமாகவும். ரெண்டுக்கும் சாதாரணம் சொல்லலாம். அகம் பிரம்ம அகம் மனுஷா ரெண்டுமே சரிதான். ஜீவத்தை சரீரம் பிரம்மம் முகாபியாமபி சக வேதாபேது பிராமணிகாவேவ அங்கீகிரியேது இதையே நீங்க ஒத்துக்க கூடாது. எதுக்காக நம்ம பிராந்தின்னு சொல்றோம். ததாச்ச அகம் மனுஷா இது வேதாத்மனோ அபேத பிரத்யோகி பிராமணிகா ஏவ ஸ்யாத் நது பிராந்தி. இப்படி சொல்லிட்டா வேதமும் அபேதமும் ரெண்டும் இருக்குன்னு சொல்ற உங்க பட்சத்துல அகம் மனுஷாங்கிறது இது பிராந்தி இல்லை, இது சரியான ஞானம் தான். மனுஷனுக்கும் மனுஷனுக்கு சரீரம், சரீரத்துக்கும் அந்த ஜீவாத்மாவுக்கும் வேதாபேதம்ங்கிறது இருக்கிறதுனால அகம் மனுஷான்னு சொல்லுகிறதான். அது பிராந்தி. அப்போ இப்படி சொன்னா சாஸ்திரம் நீ மனுஷன் இல்லை, நீ பிரம்மன் தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அப்ப இது பிராந்தியா இல்லாட்டாலே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது அதுக்கு ஒரு பாகமாக இருக்க முடியும். இதுவே விஞ்ஞான ஞானம் சொல்லிட்டார். அப்ப சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது ஒண்ணும் இல்லை, இதை யோசிக்க விட முடியாது. நாகம் மனுஷா கிந்து பிரம்மா, நான் இது வரைக்கும் என்ன மனுஷன் நினைச்சிருந்தேன். ஆனா இந்த குரு சாஸ்திரம் இது ரெண்டும் உபதேசம் என்ன பண்றது? நீ அப்படி இல்லை, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நீ பிரம்மா அப்படித்தானே உபதேசம் பண்றது. அப்படியானா நான் ஏற்கனவே நினைச்சிட்டு தவறான தவறுன்னு தான் சொல்லியாகணும், பிராந்தின்னு தான் சொல்லியாகணும். அதனாலதான் நான் அதை பிராந்தின்னு சொல்றேன் அப்படின்னு அவர் கேட்பார். யாரு? அந்த பேராவேவார். அதுக்கு ஒரு முதலே விழுந்திருக்கார். நாகம் மனுஷா கிந்து பிரம்மாயிச்சயம் சாஸ்திரிய விஷயோபி நாயம் கண்டோடு கிந்து முண்டா இதுவரை உபபதியது. இது கூட போது போற ஒரு மாட்டை பார்த்து இது கொம்பு இல்லாத மாடு தானே, இது உடஞ்ச மாடு கிடையாது, இது கண்ட கவுப்பு நான் அப்படின்னா கோவே இல்லைன்னு சொல்லல, கோதான். ஆனால் அந்த நூல் கண்ட நாயம் கண்டகாயோகு கிந்து முண்டகாயோ கொம்பு முளைக்காத மாடு. இது கொம்பு உடைஞ்ச மாடாது இல்லை, இது கொம்பு உடைஞ்ச மாடு இல்லை. ஏன்னா மாடே இல்லைன்றது இல்லை, கொம்பு உடைஞ்ச மாடு இல்லை, அந்த மாடு இல்லை. அப்ப என்ன கொம்பு முளைக்காத மாடு அப்படின்னு சொல்றாங்கன்னா அத மாதிரி நாகம் மனுஷா கிந்து அப்படிங்கிற இடத்துல நான் மனுஷன் மாத்திரம் இல்லை, மனுஷன் இல்லை, மனுஷன் நான் இல்லை. ரெண்டுக்குமே ஒரு சாதாரணம் இருக்கிறதாக சொல்லுவார். பிரம்மமாக இருக்கு. அசவுச்சேக பிரதிபன்ன இதந்தோபாது யதா நேரம் ரஜதம் இது விசேஷः ததா பிரதிபன்ன ஆத்மோபாது நாகம் மனுஷः இது மனுஷத்வस्य விசேஷாத் மனுஷத்வ பிரதீதி ஆத்மனிர்பாந்தி. ஏமாத்திர தப்பு சொல்றது, நீ சொல்ற மாதிரி ரஜத பிராந்தி வருதா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தோம் இது ரஜதம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது என்ன அர்த்தம்? ரஜதம் இது இல்லைன்னு அர்த்தமா, இது ரஜதம் இல்லைன்னு அர்த்தமா? ரெண்டு அர்த்தம் வித்தியாசம். நீங்க ரஜதம்னு பார்த்தியோ அது ரஜதம் இல்லைன்னு சொல்றதுதான் ரஜதம். ரஜதம் இது இல்லை அது அப்படின்னு சொல்றதுக்கு இது ரஜதம் இல்லை, இது சுத்தி. சுத்தியை நான் ரஜதமாக பார்த்திருந்தேன்னா அப்போ அது சாந்தி. ரஜதத்தை இதுவாக பார்த்தேன்னு சொன்னா அப்போ ரஜதம் இது இல்லை அது அப்படின்னு சொல்லும் போது நமக்கு பிராந்தி கிடையாது. அதனால அந்த மாதிரி அந்த பிராந்தி ஒத்துதான் பேசணும். இது ரஜதம் இல்லை அப்படின்னு புரோவர்த்தியில ரஜதத்துவத்தை எங்க நாம ரஜதத்தை பார்த்தோமோ வெள்ளியை பார்த்தோமோ அங்கேயே அந்த வெள்ளியை நிஷேதம் பண்றோம். இதே மாதிரி பிரதிபன்ன ஆத்மோபாதம், எந்த ஆத்மாவை நான் மனுஷன்னு பார்த்தேனோ, எந்த ஆத்மாவில மனுஷனை பார்த்தேனோ அங்கேயே மனுஷத்தை நிஷேதம் பண்றேன். இல்லை நான் மனுஷன் இல்லை அப்படின்னா அந்த சாஸ்திரத்தால வரக்கூடிய தியானம் நமக்கு போதிச்சு. அப்படியானால் இது பாதக விஞ்ஞானம் இருக்கிறதுனாலே நான் மனுஷன்னு நினைச்சது தவறு, அது பிராந்தியில சித்தமாயிட்டு இல்லையா? எப்பவுமே தியானத்தை பிராந்தின்னு சொல்லணும்னா பாதக தியானத்தை பார்த்துட்டு அப்புறம் பிராந்தின்னு சொல்லணும்.
பாதக ஞானம் இல்லைன்னு சொன்னா அதை பிராந்தியில நிரூபிக்க முடியாது. அதனால நாகம் மனுஷா அப்படிங்கிற இந்த ஞானம் ஆத்மாவை மனுஷன் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறது. அப்படின்னா சித்தம்னாடு மனுஷன் சொல்லுறது எப்படி? ஆத்மாவை மனுஷன் நினைச்சிருக்கு. அப்ப இப்போ நாகம் மனுஷாங்கிற தியானம் வரத்தினாலேயே அகம் மனுஷாங்கிற தியானத்தை பிராந்தியில தான் தெரியாகும். ததாசதி खंडो गौरी खंडाकारेण प्रतिपन्ने गोपादौ पश्चात् नायं खंडः इति विशेषः खंड प्रतीके रवि भ्रांति स्वप्रखंडा அவரே சொன்னார். அந்த தெரிந்து போனார் खंडो गौः சொன்னார். அந்த கௌஹுன்னு சொன்னா கோஷம், பொதுவான கோஷப்தம் பொதுவா எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு சப்தம் வச்சிருக்கோம். அது खंडः. அப்புறம் பார்த்தா இங்கே என்ன खंडः? இந்த கோஹு खंडம் இல்லையே, இது முண்டம் தான் அப்படின்னா அப்படின்னா என்னாச்சு? அந்த கண்டா கோ இருக்கு, ஒரே கோதான் இருக்கா, கோ மாறிடுமா? கோ வித்தியாசப்படாது. அதான் கோசப்தார்த்தம் மாறாது. கோங்கிறது பொதுவா எல்லா கோத்தின் கோவையும் சொல்லக்கூடிய ஒரு சப்தம். அப்படி இருக்கும் போது அதுல கண்டோ கோவும் இல்லாது. அப்புறம் அது இது முண்டகா கோன்னு வரும்போது அதுக்காக அந்த கோவுல கண்டத்துவம் இல்லைன்னு சொல்ல முடியுமோ? ஏன்னா என்ன நம்ம ஏமாந்து கொள்வோம்னா, நாம வெற்றியை மாத்திரம் வச்சுட்டு இந்த கிரந்தத்தை புரிஞ்சுக்கிறோம். வெற்றியை மாத்திரம் வச்சுட்டா என்ன வேணும் வளர்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஒண்ணு கோபுர சப்தார்த்தம் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருக்கு. கண்டகா முண்டகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதார்த்தங்கள் தனித்தனியாக இருக்கு. ஒண்ணு கோ, ஒண்ணு கோ சப்தத்துக்கு அர்த்தம் பொதுவானது, ஒரே, அதுதான் கோத்துவம் அப்படின்னு. கண்டகா இது கண்டா, அதை மண்டன்னு சொன்னா இது வேட்டி, இது தனித்தனியா இருக்கு. ஆனா இந்த ரெண்டுக்கும் அந்த ஒரே கோதான். கண்டகாவும் கோதான், முண்டகாவும் கோதான். ஆனா நான் ஒரு கோவை பார்த்து இந்த மாதிரி எப்படி அப்படின்னு கேட்டா அது என்ன கண்டகா, அது முண்டகா கோவு. அப்ப பாருங்க, ஒரே கோத்துவத்துல அந்த கண்டத்துவ அபாவமும் தெரியுது. அதே கோத்துவத்துல இன்னொரு பக்கத்துல பார்த்ததுன்னா கண்டத்துவம் இருக்கிறதா இருந்தது. அப்ப இரண்ட பொய் சொல்ல முடியுமா? கண்டம் போகுன்னு. அதே மாதிரிதான் ஒரே ஆத்மாவுல மனுஷனுடைய தாதாத்மியம் இருக்கு, சரீரத்துடைய தாதாத்மியம் இருக்கு. அதே ஆத்மாவில் தான் பிரம்மத்துடைய தாதாத்மியம் இருக்குன்னு சொன்னா ஆம் பிரம்மாஸ்மி நாம் மனுஷான்னு சொல்றத வச்சுட்டு நீங்க எப்படி இந்த பிரம்மத்துவத்தை பிராந்தின்னு சொல்ல முடியும்? அல்லது மனுஷத்துவத்தையாவது பிராந்தின்னு சொல்ல முடியும்? ரெண்டையுமே பிராந்தின்னு சொல்ல முடியும். तथापि खंडोगौ इति खंडाकारेण प्रतिपन्ने गोपादौ पश्चात् नायं खंडः इति विशेषात् खंड प्रतीकेरपि भ्रान्तिः न च वाक्यं मुंडे खंडो निरीक्ष्यते न तु गोत्रोपादौ इति मुंडे खंडस्य अप्रकटत्वात्. खंडोगौ न खंडः அப்படிங்கிறது அர்த்தமே வேற. அந்த கோங்கிற சப்தார்த்தத்தை வச்சுட்டு அது கண்டமாக இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டார். இன்னொரு வியக்தி, உங்க வியக்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இன்னொரு மாடு, அந்த வியக்தியை வச்சுட்டு அது கண்டமா இல்லை. கண்டமா இருக்கக்கூடிய ஒரு மாடு, சிவப்பு மாடு, கருப்பு மாடுன்னு ரெண்டா வச்சுட்டோம்னா இந்த மாடு அந்த மாடு இல்லைன்னு நான் சொல்ல வரேன், இது அது இல்லைன்னு சொல்ல வரேனே தவிர மாடை பார்த்து அது கருப்பா இல்லை வெள்ளைய சவப்பா இல்லையே நான் சொல்ல வரேன். கண்ட முண்டங்கிறது சவப்பு கருப்பு ரெண்டு மாடு இருக்கு. மாடு பொதுவானது. நான் என்ன சொல்றேன், மாடு கருப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் இங்க இந்த சவப்பு மாடை பார்த்து நான் சொல்லலாம் மாடு கருப்பா இல்லை. ஆனா அதே மாடு கருப்புன்னு சொன்னா அந்த கருப்பு மாடை வச்சு நான் காமிக்கிறேன் மாடு கருப்பா இல்லை. இப்ப ரெண்டுலயும் ஏதாவது தப்பு இருக்கும். மாடுன்னு சொன்னா ஒண்ணு, அதை புரிஞ்சுக்கணும். மாடுன்னு சொன்னா மாடுதான், மாடு ஒண்ணு, அது கருப்பா இல்லை அது கருப்பா இல்லை அப்படின்னு சொன்னா ரெண்டுமே சொல்றாங்க. இப்ப என்ன சொல்றான், நான் அப்படி சொல்லலப்பா, இந்த கருப்பு சவப்பு இல்லைன்னு அர்த்தம், அந்த சவப்பு கருப்பு இல்லை, மாடுதான், ரெண்டுமே மாடுதான். இந்த வெற்றியை பிடிச்சி இந்த வெற்றி அந்த வெற்றி இல்லை, அந்த வெற்றி இந்த வெற்றி இல்லைன்னு சொல்றாங்க. ஏமாத்துற அப்படி நகவாக்கியம் முன்பே கண்டோ நிகழ்ச்சியதே நது ஒத்தோபாதோ. அது வரும்போது சொல்றார், யார் சொன்னார் பிராந்தி வந்தாதான் நீங்க சொல்லணும். இந்த வெற்றி இந்த கருப்பு சவுப்பா இருக்கு, யாருக்காவது பிராந்தி வந்தாதான் இந்த கருப்பு சவுப்பு இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு பிரசக்தி ஏற்படுது.
கருப்பு சவுப்பு சவுப்பு கருப்புங்கிற ஒரு அபேத பிராந்தியே பிரசக்தியே வராத சமயத்துல இந்த வெற்றி அந்த வெற்றி இல்லை, அந்த வெற்றி இந்த வெற்றி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு பிரசக்தியே வராது இல்லையா? இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால நீ கோபதான் சொல்லணும். பலாத்தா தலையில வந்து கட்டிட்ட நீ அந்த கோடு பொதுவான அந்த மாடை, அந்த மாடு கருப்பாக இல்லை, அந்த மாடு கருப்பாக இருக்கு அப்படின்னு ஒண்ணு. அந்த மாடு கருப்பாக இருக்கு, மாடுங்கிற அர்த்தத்தை வச்சுட்டு கருப்பாக இருக்குன்னு சொல்றேன், கருப்பாக இல்லைன்னு சொல்றேன். அது வந்து பிராந்தி இல்லை. இந்த பக்கம் கருப்பாக இருக்கு, அந்த பக்கம் கருப்பாக இருக்கு. இது வெற்றி வச்சுட்டா அதே மாதிரி அதை சொல்றாங்க. அப்புறம்